ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திட்டம் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்குகிறது. இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர் ஒருவர் ஓய்வு பெறுவதற்கு முன் 12 மாதங்களில் எடுக்கப்பட்ட சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெறுவார். முழு ஓய்வூதிய தொகையை பெறுவதற்கான தகுதியாக பணிக்காலம் 25 ஆண்டுகளாக இருக்கும். 25 ஆண்டுகளுக்கு குறைவாக அரசு பணியில் இருந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஓய்வூதிய தொகை விகிதாச்சார அடிப்படையில் கணக்கிடப்படும். தற்போதைய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களின் பங்களிப்பு 10%, மத்திய அரசின் பங்களிப்பு 14% உள்ளது. புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி மத்திய அரசின் பங்களிப்பு 18.5% உயர்த்தப்படும். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் சுமார் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமானது ஊழியரின் இறப்பிற்கு உடனடியாக 60% ஓய்வூதியத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியத்தை வழங்குகிறது. குறைந்தபட்சம் 10 வருடங்கள் சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு மாதம் ஒன்றுக்கு 10,000 ரூபாய்க்கான உறுதிப்படுத்தப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை இந்த திட்டம் அங்கீகரிக்கிறது. தொழில்துறை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான அகவிலை நிவாரணம், உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதியம், உறுதிப்படுத்தப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியம் இத்திட்டத்தில் வழங்கப்படும். பணிக்கொடையுடன் கூடுதலாக ஓய்வு பெறும் பொழுது மொத்த தொகையும் வழங்கப்படும். இது நிறைவு செய்யப்பட்ட ஒவ்வொரு 6 மாத சேவைக்கும் ஓய்வு பெறும் தேதியின்படி மாதாந்திர ஊதியத்தில், அதாவது பேசிக் பிளஸ் டிஏவில் 10 1 பங்காக இருக்கும்.